வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. டியூக் 200ல 26 எடிஷன் விட்டுருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. எல்லாரும் அப்டேட் கொடுத்துட்டு படிப்படியா மேல போவாங்க, இவங்க அப்டேட்டின் பேர்ல படிப்படியா கீழே வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த அலாய் வீல் செட்டப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் சின்னதா இருக்குங்க. 140 செக்ஷன் ஆக்கிட்டாங்க. என்னெல்லாம் அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Motovlog. KTM Duke 200ல 26 எடிஷன் விட்டுருக்காங்க. சோ அந்த வெஹிக்கிள் நம்ம கையில இருக்கு. என்னெல்லாம் அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிளை பார்க்க முன்னாடி எனக்கு மைண்ட் செட்ல என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ, அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ரொம்ப சரையா இருக்கு. எல்லாரும் அப்டேட் கொடுத்துட்டு படிப்படியா மேல போவாங்க, இவங்க அப்டேட்டின் பேர்ல படிப்படியா கீழே வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சோ இந்த வீடியோல எப்படி கீழே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அலாய் வீல் செட்டப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2012ல இருந்து 2025 வரைக்கும் ஒரு அலாய் வீல் செட்டப் கொடுத்திருந்தாங்க. அந்த டிசைனை இப்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணி இந்த டியூக் 160 தெரியுமா, அதுல இருக்க அதே அலாய் வீல் செட்டப்பை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. டியூக் 250 டியூக் 390 இருக்க அலாய் வீல் கிடையாது. இது டியூக் 160ல இருக்க அலாய் செட்டப்பை அப்படியே இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டியூக் 250 390 எடுத்துட்டீங்கன்னா இந்த டிஸ்க் செட்டப் அப்படியே ரைட் சைடுல வரும், பட் இந்த 160க்கு தான் லெஃப்ட் சைடுல வரும். அந்த அலாய் வீல் செட்டப்பை அப்படியே இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ நார்மலா நம்ம டியூக் 200ல 43 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கும், பட் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் சின்னதா இருக்குங்க. 37 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த டியூக் 160ல கொடுத்திருக்க அதே யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸோட பிராண்ட் பாத்தீங்கன்னா, அந்த 160ல எண்டூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. பஜாஜோட NS 200, டாமினார் 400 எல்லாம் அந்த பிராண்டோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. WP-FX-னா இப்ப KTM ஓட ஓன் பிராண்ட். சோ அதுதான் 390 250 யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப அந்த எண்டூரன்ஸ் தான் இதுலயும் யூஸ் பண்றாங்க. WP-FX-ஓட ஸ்டிக்கரை ஒட்டிருக்காங்க. அந்த பிராண்டோட அந்த அட்டாச்மெண்ட் தான் இதுல இருக்கு. சோ இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. TFT கன்சோல்ல சைடுல USB சார்ஜர் கொடுத்திருக்காங்க. பழைய மாடல்ல நீங்க சார்ஜ் போட முடியாது, பட் இந்த புது மாடல்ல நீங்க போனை சார்ஜ் போட்டுக்கலாம். பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் மாடலை அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டியூக் 200ல பாத்தீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருக்கும், பட் இந்த டிசைன் அந்த டியூக் 160ல இருந்து அப்படியே எடுத்து இதுல போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிராபில் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 160ல யூஸ் பண்ணிருக்க அதே கிராப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 160க்கும் 200க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, என்னோட கிராபில் திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே இது நீங்க 200 இருக்க கிராபில் திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வருத்தமா இருக்க ஒரு சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயர் சைஸுங்க 2012ல இருந்து 2025 வரைக்கும் டியூக் 200ல ரியர் டயர் பாத்தீங்கன்னா 150 செக்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா அந்த 150 செக்ஷன்ல இருந்து 140 செக்ஷன் ஆக்கிட்டாங்க. சோ ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இன்னும் பாக்கி 250 390 எல்லாம் இருக்கு. அதுக்கு நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டியூக் 160ல 140 செக்ஷன் தான் டயர் கொடுத்திருந்தாங்க. அதே செக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே அலாய் வீல், அதே டிஸ்க் செட்டப், அதே டயர் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 110 செக்ஷன் கொடுத்திருக்காங்க. டியூக் 226 மாடல்ல டிஸ்க் சைஸ் பாத்தீங்கன்னா 320 mm டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே இது பேக்ல பாத்தீங்கன்னா 230 mm டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸான மாடல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 300 mm தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா டுவல் சேனல் ABS யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள்ல மெக்கானிக்கல் வைஸா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 199.5 cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. BHP பவர் பாத்தீங்கன்னா 25 BHP பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா 19.3 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. சிட்டி சைடுல இந்த வெஹிக்கிள் அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் KTM அபிஷியல் வெப்சைட்ல எந்த டீடைலுமே இன்னும் வரல கைஸ். அது வந்த அப்புறம் டீடைலா இந்த வெஹிக்கிளை அனலைஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்கலாம். 13.5 ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணிருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 45 கண்டிப்பா நம்ம சிட்டி சைடுல எதிர்பார்க்கலாம். நீங்க ஓட்டுறது பொறுத்து அந்த மைலேஜ் எல்லாமே மாறுங்க. 25 மாடல்ல கம்பேர் பண்றப்போ இந்த 26 மாடல்ல இந்த ஹேண்ட்ல கொஞ்சம் ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி 6 பேக்ஸ் ஹெட்லைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஆர்ல அதே டிஆர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. LED பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹசார்டும் வந்துருதுங்க. இந்த வெஹிக்கிளை யாரு பிரசன்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்த்தாண்டம் KTM தாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். யாருக்காச்சும் என்கொயரிஸோ டெஸ்டோ இருந்தா இவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள்ல சூப்பர் மோட்டோ ABS மோட் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியர் ABS ஸ்பீடோமீட்டர் கன்சோல் மூலம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோட் போறதுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த வெஹிக்கிள் வந்து யார் ஆஃப் ரோட் போவான்னு தெரியல. ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸா உண்டு. சோ இந்த வெஹிக்கிள்
கொண்டு யாராச்சும் ஆஃப் ரோட் போறீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிள்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க டேன் பை டேன் நேவிகேஷன் பாத்துக்கலாம், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் பாத்துக்கலாம், அதே மாதிரி கால் அலர்ட்ஸும் இந்த வெஹிக்கிள்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேடிஎம் சைட்ல வர்றப்போ நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் எத்துமா, சீட் ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்றீங்க. சோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 822 mm சீட் ஹைட் தான் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு 6 feet இருப்பேன். சோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா. ஓரளவுக்கு ஒரு ஹைட்டான வெஹிக்கிள்ங்க. இப்போ எனக்கு ஷார்ட்டா தாங்க இருக்கு. எனக்கு எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் ஷார்ட்டா தான் இருக்கு. சோ எனக்கு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் தான் எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 5.5க்கு மேல இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் கைஸ். ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் இந்த வண்டி காமெடியா இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் காமெடியா இருக்கும். ஒரு 5.3 இருந்தாலே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5.5க்கு மேல இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும். சோ கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. கன்னியாகுமரி சைடுல இருந்தீங்கன்னா நம்ம மார்த்தான ஷோரூம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாகூர் ஷோரூம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் பாப்போமா. 2026 டியூக் 200 ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில 2,37,700 ரூபாய்க்கு சேல் ஆகுது. சோ பழைய வெஹிக்கிளும் இதே பிரைஸ் தாங்க, புதிய வெஹிக்கிளும் இதே பிரைஸ் தான். எந்த பிரைஸும் சேஞ்ச் ஆகல. மேபி 2026 ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பா பிரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். சோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். டாடா, பை பாய்.